வணக்கங்க. போன வீடியோவில் நம்ம விஷயம் பார்த்தா அதுக்கு தீர்வு தான் நம்ம பார்க்கணும். என்ன அப்படின்னா, உடல்நலத்தை மிகப்பிடித்துக் கொள்றதுக்கு இந்த பிரபஞ்சம் சொல்கிற ஒரு வழி பாருங்க. காலம்பரத்திலேருந்து எடுத்துன்னா காலம்பரம் குளிக்க போகிறோம், நம்ம ரெஸ்ட் ரூம் போகிறோம். அங்கே கழிவுகள் வெளியில் போனால் தான் வருங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதுக்கு முதல் நாள் ராத்திரி நம்ம என்ன மெனக்கிட்டோம்? கடுகாப்பி எடுத்து சாப்பிட்டோமா, இல்லை பழங்கள் நிறைய சாப்பிட்டோமா? இதெல்லாம் எக்ஸ்ட்ராவா நம்ம கழிவுகள் போகிறதுக்கு என்ன பண்ணோம்? இதுதான் மிகைப்படுத்துறது அப்படின்னு சொல்லுது. ரைட், ஓகே. மறுநாள் எழுந்திரிச்சு குளிக்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா குளிக்கிறோம். இதுக்கு எந்த தண்ணியில் குளிக்கிறோம்? எந்த தண்ணியில் குடித்தா உடல்நலம் கிடைக்கும்னு சொல்லி நம்ம மனசு சொல்லுது. அதுக்கு எக்ஸ்ட்ராவாக என்ன பண்ணுறோம்? அடுத்தது போடுறாங்க, சாப்பிட்றோம். சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரியும், நன்றி சொல்லணும் தெரியும். ஆனால் நன்றியை உணர்ந்து சொல்லுங்கள், உணர்ந்து சொல்லுங்கள். இன்றைக்கி எனக்கு பிரசாதம், சாப்பாடு பிரசாதமாக உங்கள் பிரசாதம் கிடச்சிக்கு, ரொம்ப நன்றி இறைவா, ரொம்ப நன்றி. இதுதான் மிகைப்படுத்து, உணர்ந்து சொல்கிறது. ஒரு டம்ளர் தண்ணி குடிக்கும்போது கூட நம்ம எப்படி குடிக்கணும் அப்படிங்கிறத சொல்லுது பாருங்க. தண்ணி ஏன்னா வாட்டர் கண்டன்ட்ங்கிறது 80% உடம்புல வாட்டர் கண்டன்ட். இதை அனுபவிச்சு குடிங்க. உடல் நலத்தோடு இருக்கேன், சுகத்தோடு இருக்கேன், நிம்மதியோடு இருக்கேன் சொல்லி குடிங்க. இந்த மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாங்க. நிறைய விஷயம் இதெல்லாம் தாண்டி கடைசியில் முத்தாய்ப்பா அந்த பிரபஞ்சம் சொல்றது என்னன்னா, நடக்கும்போது, வரும்போது, போகும்போது ஆனந்தமாக இருக்கேன், சுகமாக இருக்கேன், நலத்தோடு இருக்கேன், நீண்ட ஆயுளோடு இருக்கேன், திரும்ப 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 சொல்லும் பொழுது நம் உடல் நலம் கண்டிப்பாக மேம்பட்டு தான் ஆக வேண்டும் நண்பர்களே. இது விதி. இதுவே பிரபஞ்சம் சொல்லும் ஒரு அற்புதமான வழி. தேங்க்யூ. உங்கள் ஸ்ரீதர்.